ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் குக்கிங் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம முடவாட்டுக்கால் சூப் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். இந்த முடவாட்டுக்கால் வந்து 4000 வகையான நோய்களை வந்து க்யூர் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், மஞ்சள்தூள். இது எங்கள் வீட்டிலையே விளைந்த கருவேப்பிலை. இப்போ ஒரு மிக்சி ஜார் நம்ம எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம், முடவாட்டுக்கால் பொடி பொடியாக கட் பண்ணி அதை நம்ம போட்டுக்கலாம். பூண்டு நம்ம அதை சேர்த்துக்கலாம். இஞ்சியை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம் சேர்த்து ஒரு மிக்சியில் நல்லா இதை அரைச்சிக்கலாம். இதை ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேணால் கொஞ்சம் குறைன்னு அரைச்சாலுமே போதும். அப்புறம் ஒரு குக்கரில் இதை நம்ம குக்கரில் தான் விசில் வச்சு எடுக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து இதில் இருக்க ஜூஸ் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு கிடைக்கும். அந்த சூப்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குக்கர் ஹீட்டான பிறகு அதில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் சோம்பு போட்டு தாளிச்சிக்கிட்டு ஒரு பட்டை, லவங்கம், கிராம்புன்ற மாதிரி நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டால் போதும். இது பொரியட்டும். முடவாட்டுக்கால் சூ வந்து கை கால் வலி, எலும்புகள்லாம் வலுப்பெற ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ அரைச்சி வச்ச இந்த விழுதை வந்து நம்ம இதில் போட்டு கலரிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ ஒரு 2 சொம்பு அளவுக்கு நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி நிறையா இருந்தால் வேகிறதுக்காக இல்லை, சூப்பில் வந்து இந்த தண்ணி எசன்ஸ்லாம் வந்து நல்லா இறங்கும். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு கொதி வரட்டும். முடவாட்டுக்கால் சூப் நம்ம டெய்லியும் குடிக்கிறதுனால மூட்டு வலியாக நம்ம நல்லா குணமாகும். இது ஒரு 4 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். விசில் இறங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா சூப் நல்லா இருக்குது, ஜூஸில் நல்லா இறங்கியிருக்கு. இதை ஒரு வடிகட்டில் வடிகட்டிட்டு சக்கையை எடுத்துடலாம். எந்த ஒரு டிஷ்ஷு செய்யறதுனாலும் நம்ம வந்து குழம்பு, சூப்பு எதுனாலும் கடைசியில் ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா அது ஒரு ஃபினிஷிங் டச்சாக இருக்கும். எல்லா சூப்பும், சிக்கன் சூப், மட்டன் சூப் எல்லாருக்கும் வெறும் சோம்பு, கருவேப்பிலை போட்டு நீங்கள் தாளிச்சிங்கனாலுமே அது ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பு அந்த மாதிரி நம்ம தாளித்தோம்னா நல்லாயிருக்கும். இந்த தாளிப்பு முடிஞ்ச பிறகு இதில் ஒரு கொத்தமல்லியும், கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் நம்ம போட்டு சர்வ் பண்ணோம்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம முடவாட்டுக்கால் சூப் ரெடி. இதையெல்லாம் தினமும் குடிச்சிங்கன்னா உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். எலும்பு வலுப்பெறும். எல்லாமே இதை குடிங்க, உடம்பை ஆரோக்கியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக வாழ்த்துக்கள்.